இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் காவல்துறைக்கு நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். நகை திருட்டு வழக்கில் இளைஞர் ஒருவர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நகை திருட்டு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன் எனவும், காவல் கண்காணிப்பாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய என்ன காரணம் என்றும், புலனாய்வு செய்வதற்குத்தான் காவல்துறை, அடிப்பதற்கு எதற்கு காவல்துறை, உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என உண்மையை மறைக்க கூடாது என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர். சிவகங்கை திருபுவனத்தில் கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 10 பவுன் நகையை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த விஷயம் தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் பிரேத பரிசோதனையின் அடிப்படையில் 5 போலீசார் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நேற்று நள்ளிரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். முதல் தகவல் அறிக்கையின்படி அஜித்குமாருக்கு திடீரென்று வலிப்பு வந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் அவரின் உடலை உடற்கூராய்வு செய்யும் பொழுது காதுகளுக்குள் ரத்தம் கட்டிய நிலையில் இருந்ததாகவும், முதுகில் பயங்கரமாக தாக்கியதற்கு பல சிராய்ப்புகளும் தோளில் இருந்ததாகவும், இதன் அடிப்படையில் அவர் துன்புறுத்தி தாக்கப்பட்டதாகவும், அந்த அதிர்ச்சியிலேயே அவருக்கு வலிப்பு வந்து கடைசியில் இறந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோன்று தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. அப்போது இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். முதலில் நகை திருட்டு வழக்கில் எஃப்ஐஆரை பதிவு செய்யப்படவில்லை. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கை எவ்வாறு கையாண்டு இவ்வாறு அடித்து துன்புறுத்துவது என்றும், அதில் தங்களுக்கு எவ்வாறு உரிமை இருக்கிறது என்றும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். தனிப்படையினர் யார் சொல்லி எதன் அடிப்படையில் இந்த வழக்கை கையில் எடுத்தனர், உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என என்னிடம் உண்மையை மறைக்கக்கூடாது என்றும் அவர்கள் கேள்விகளை கேட்டனர். காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக வேலை செய்கிறதா, கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத்தை உடனே இடமாற்றம் செய்ய என்ன காரணம், வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதுதானே, ஏன் அப்படி செய்யவில்லை என்றும், காவல்துறை நீதித்துறை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டார். தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் மாஜிஸ்ட்ரேட் அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் காவல்துறையினர் இளைஞர் அஜித்குமாரை தாக்கும் கொடுமையான வீடியோ ஒன்று வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.